ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம எல்லாரும் மறுபடியும் கூடி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரை பாட, அவரை துதிக்க, அவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஒரு ஜெப ஆவியோடு கூட, வல்லமையோடு கூட, தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது உண்மையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பாதம், அவருடைய பிரசன்னம் மட்டும் இல்லைன்னா நம்ம எங்கே போயிருப்போம் இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு, மறுபடியும் வருவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக நம்ம எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருவேளை ஒரு சிலர் குடும்பமாக உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு சிலர் தனியாக உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு சிலர் ஒருவேளை வேதனையோடு உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு சிலர் சந்தோஷமாக உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு சிலர் அழுகையோடு உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு சிலர் நடனத்தோடு துதித்து கழித்து ஆண்டவரை கரங்களை தட்டி பாடி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் இல்லையா? ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலைக்கு மேலாக அவர் கிரியை செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பகல்ல நீங்க என்ன நிலைமையில இருந்தீங்கன்னு தெரியாது. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில், இந்த நாளுக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது நேற்றைய தினத்திலேயே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அநேகர் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள், ஒருவேளை நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் ஒரு விதமான வேதனையோடு கூட அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 84 சங்கீதம் 6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 84 6 வசனம். சங்கீதம் 84. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வழியாக போய்கொண்டிருக்கலாம், அழுகையின் வழியாக நீங்க போய்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையே ஒரு அழுகையா இருக்கிறதே, வேதனையா இருக்கிறதே, எல்லா பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வேதனையோடு கூட இருக்கிறேனே என்று நீங்க நினைக்கலாம். அதன் வழியாக போய்கொண்டிருக்கிறேனே என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கு தான், ஆனா அதை உருவ நீ நடந்து போகும் பொழுது அது நீரூற்றாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வாதமான ஒரு வழியில் வாசலை திறந்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உண்மைதான் ஆண்டவரே, அழுகையோடு கூட இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில, ஆனால் ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நீங்க நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம், ஒருவேளை நமக்கு தெரியும் எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உலர்ந்த எலும்புகளை போன்ற எலும்புகள் கிடந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போனார். அந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் நம்பிக்கையற்ற மனிதர்கள், நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று என்று சொன்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கிற எலும்புகள் எல்லாமே காஞ்சி போச்சு, எல்லாமே உலர்ந்து போயிற்று, இனி அவைகள் உயிரடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இனி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இனி என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களா, இனி என்னுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கண்ணீரோடு, ஒரு வேதனையோடு நீ இருக்கலாம். நான் தனியா இருக்கிறேனே, தனிமையில இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த உலர்ந்த எலும்பு உள்ள பள்ளத்தாக்குல தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். காலூன்றி நிற்க பண்ண போகிறார், நம்மை நிற்க போகிறார், நிற்க பண்ண போகிறார்.
ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஆண்டவரே, நம்பிக்கை இல்லைனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் ஆண்டவரே, ஆரம்பத்திலே சகோதரர் சொன்னது போல அப்பா, நம்பிக்கை ஆண்டவரே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் ஆண்டவரே நாங்களுமே நம்புகிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை போல நம்பிக்கையற்று அழுத நிலைமையில சோர்ந்து போய் யாரெல்லாம் இந்த பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தோல் முதலானவைகள் கூட போயிற்று, ஆனா இனிமே நிற்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்ன அந்த எலும்புகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை அனுப்பி காலூன்றி மகாபரிய சேனையாய் நிற்க வைத்தது உண்மையானால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நிற்க வைங்கப்பா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உம்முடைய பிள்ளைகளை நிற்க வைங்கப்பா. அதே போல லாசரு கூட அந்த கல்லறையில ஆண்டவரே எலும்புகள் எல்லாம் மரித்து போன சூழ்நிலையில கடந்ததப்பா. ஆண்டவரே, அவருடைய சகோதரி கூட சொன்ன ஆண்டவரே, அந்த கல்லறையை திறந்தா நாருமே என்று சொன்னாள். ஒருவேளை ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நாரி போகிற ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்கிற சூழ்நிலையிலும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்கப்பா. இந்த பள்ளத்தாக்கின் நிலைமை மாறட்டும் அப்பா, இந்த பள்ளத்தாக்கின் நிலைமை மாறட்டும் அப்பா. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா, முடியாத சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எலும்புகள் உயிரடைந்தது உண்மையானால் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியா போகிற நேரத்தில் ஆண்டவரே நீங்க இறங்கி வந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை, இந்த வேதனையின் பள்ளத்தாக்கை களிப்பாய் மாற்றுவீராக, களிப்பாய் மாற்றுவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு களிப்பையும் சந்தோஷத்தையும் ஒரு நீரூற்றையும் உண்டாக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மழையை நீங்க பார்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை காற்று இல்லாமல் இருக்கலாம், என் வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு ஒரு அடையாளம் கூட இல்லையே என்று நினைக்கலாம். அன்றைக்கு கூட எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்க்க சொன்ன பொழுது முதல் முறை 2வது முறை ஒரு அடையாளம் இல்லை, ஆனால் 7வது முறை ஒரு உள்ளங்கை அளவுக்கு மேகம் வந்தது. ஆனா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு உள்ளங்கை அளவு மேகம் கூட இல்லையே, ஒரு அடையாளம் கூட இல்லையே என்று நீங்க ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்னைக்கு வனாந்திரத்துல ஆகார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு போகும் பொழுது அவனுக்கு தண்ணி இல்லை, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் என்று அவ்வளோ பிள்ளையை கடத்திட்டு அவ்வளோ வேதனைப்பட்டாள். ஆனால் அவளுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் ஏற்படுத்தினவர். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை பார்க்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்களை கர்த்தர் பார்க்க மாட்டாரா?
நிச்சயமா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காய் மாற்றுவார். அதை கடந்து செல்ல கிருபை கொடுப்பார். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நன்மைகளை பார்க்க முடியாமல், நன்மைகளுக்கான வழி திறக்கப்பட முடியாமல் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வாரா என்று வேதனையோடு கூட யார் யார் இருக்கிறாங்களோ அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவேளை தங்கள் எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கலாம். பிரிந்த குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கை குறித்து கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, ஒன்றாக இணைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையே, அற்புதம் நடப்பதற்கு ஒரு சிச்சுவேஷன் கூட இல்லையே. ஆண்டவரே அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா என்று வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. தண்ணீரால் நிரப்புங்க அப்பா, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க அப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஆகாருக்காக, அவளுடைய பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை திறந்தவரே. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது அவர்கள் குடிப்பதற்காக அந்த பள்ளத்தாக்குல, அந்த ஏதோ பள்ளத்தாக்குல தண்ணீரை வரப்பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று சொன்னீரப்பா. அப்பா, யாரெல்லாம் உடைய வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பள்ளத்தாக்கில தண்ணீர் நிரப்பப்படட்டும். காற்று இல்லைதான், மழை இல்லதான், ஆனாலும் அப்பா, நீ பள்ளத்தாக்குல தண்ணீரை நிரப்ப பண்ணி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இது உம்முடைய பார்வையில் அற்ப காரியம் அல்லவா? உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சீக்கிரத்தில் அற்புதங்களை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, எங்கள் நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் இயேசு எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே. என் இயேசு எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 65:13 வசனம். சங்கீதம் 65:13 மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த பள்ளத்தாக்குல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு கூட அழுது கொண்டே இருக்கலாம். ஒரு பொருளாதாரத்துல நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்குல தான் தன் தானியங்கள் நிரம்பி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம எல்லாம் இணைந்து நம்முடைய பொருளாதாரத்துல யார் யார் நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, திருமண காரியங்களுக்கு பணம் தேவையே, ஹாஸ்பிட்டல் போவதற்கு தேவைகள் வேண்டுமே, சாப்பிடுறதுக்கு பணம் வேண்டுமே என்று யாரெல்லாம் நீங்க வேதனையோடு இந்த மாதத்தின் தேவைகளே என்ன சந்திக்கப்படலையே என்று வேதனையோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா,
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு தானியத்தால் நிரப்பப்படும். எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, யார் யார் குடும்பத்தில் எல்லாம் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, இவர்கள் குடும்பத்தில் அப்பா இந்த பள்ளத்தாக்குல தானியங்கள் நிரம்பி இருக்கிறது போல ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருப்பதாக, எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஃபீஸ் கட்டுவதற்கு தேவை அப்பா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வாடகை கட்டுறதுக்கு ஆண்டவரே அப்பா, இன்னும் மருத்துவ செலவுகளுக்கு என்னென்ன பணம் தேவையோ கர்த்தர் மனம் இறங்கும் அப்பா. பிள்ளைகளின் திருமணம் ஒழுங்காயிற்று, ஆனா பணம் இல்லைன்னு யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, இப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. அப்பா, சாப்பிடுறதுக்கு கூட பணம் இல்லைன்னு யாரெல்லாம் வேதனையா நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இந்த பள்ளத்தாக்கு தானியத்தால் நிரம்பட்டும் அப்பா, சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா, அழுகை மாறட்டும் ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் வைநிலமாகும், அபிஷேகம் வந்தால் வைநிலமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவரை போற்றுவே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவரை போற்றுவே. அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே, அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பள்ளத்தாக்குல அழுகையின் பள்ளத்தாக்குல போய் கொண்டிருந்தாலும் சீக்கிரத்துல கர்த்தர் அதை நம்ம நடக்க வைத்து அதை நீரூற்றாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 தாவீது ராஜா சொல்றது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல, ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு, உங்களுக்கு அருமையானவர்கள் ஒருவேளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கலாம், எப்படி ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கின் வழியாக, பலவீன பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு, வியாதியின் பள்ளத்தாக்கு, இவற்றின் வழியாக போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடக்க பண்ணி ஒரு பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நிற்க வைக்க போகிறார், தேவனுக்காக வாழ வைக்க போகிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துல ஒருவேளை வேதனை இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, ஒருவேளை கட்டி இருக்கலாம், அதனால நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தினர் வேதனையோடு இருக்கலாம், அவர்கள் எல்லாரையும் நீங்க ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும், அது இருள் நிறைந்ததாய் மரண பயத்தோடு இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், கட்டுகள் இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு ஒரு சுகமளிக்கும் வல்லமை உங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வர போகிறது. உங்களை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. ஹல்லேலூயா. தீபா ரபா ஷந்த லபா ஓரி ஹலபூரி கலரபா. ஆண்டவரே, யார் யார் பலவீனத்தோடு, ஆண்டவரே மன அழுத்தத்தோடு, ஆண்டவரே மரணம் வந்து விடுமோங்கிற பயத்தோடு, தற்கொலை எண்ணத்தோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த மரண பள்ளத்தாக்கு மாறுவதாக ராஜா. அதை கடந்து
கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மரண படுக்கைகள் மாறட்டும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு என்ற நாமத்தினாலே. இயேசு என்ற நாமத்தினாலே இப்பொழுது ஒரு புது பலன் உண்டாகட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. யாராவது பெற்றோர் பிள்ளைகள் பக்கத்துல வச்சுட்டு பிள்ளைகளின் பலவீனத்துக்காக யாரெல்லாம் கையை வைத்து ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது பிள்ளைகள் புது பலன் அடைவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை யார் யாரெல்லாம் தங்களுடைய ஆண்டவரை அருமையானவர்கள் மேலே கையை வைத்து ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஒருவேளை யாராவது பலவீனத்தோடு தங்களுடைய தலையிலேயோ அல்லது மார்பிலேயோ கையை வைத்து அல்லது இந்த கட்டி இருக்கிற இடத்துல பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்து ஜெபிப்பார்களே ஆனால் இப்பொழுது அவர்கள் கரங்களோடு கூட உம்முடைய கரத்தை இணைப்பீராக. இப்பொழுது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை கடந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும் அப்பா. மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மன அழுத்தங்கள் மாறுவதாக. வியாதிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் விபத்துகள் ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. இப்ப யாராவது டிராவல்ல இருந்தா அவர்கள் மேலே நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கை நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல, நீரூற்றாக்கி கொள்ள, சந்தோஷப்பட, மகிழ்ந்து களி கூற ஆண்டவர் கிருபை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிறார்களோ அந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்திலே ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் எப்பொழுதும் உண்டாவதாக. சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் என்னாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் என்னாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவனை யாம் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவன் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன்,
மகிழ்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.